இது ஃப்ரைடே மினி விலாக் தாங்க. முள்ளங்கி சாம்பார் வைக்கிறது தான் ரெடி பண்ணியிருக்கேன். முள்ளங்கி, கேரட்டும் போட்டு நல்லா எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவேன். முள்ளங்கி மட்டும்தான் வதக்கி விடுவேன். கேரட்டை சேர்த்து கட் பண்ணிவிட்டு அதனால் சேர்த்தே வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டு முள்ளங்கி சாம்பார் வச்சா தான் முள்ளங்கி வாசனை பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்து காயெல்லாம் சேர்த்து ஒரு சவுண்டு மட்டும் வச்சுட்டு பருப்பு அதுக்கப்புறம் கலந்து விட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி. முள்ளங்கியை வதக்காமல் சேர்க்குறத விட வதக்கி விட்டு செஞ்சு பாருங்கள், சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்போடையே நான் காயெல்லாம் சேர்த்துருவேன். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு, குழஞ்சி வந்துருச்சு. அப்பவும் திரும்பவும் போட்டு கொதிக்க விட்டா ரொம்ப கொல கொலன்னு ஒரு மாதிரியா இருக்கும் சாம்பார்னால பருப்பை தனியாக எடுத்துட்டு திருப்பி கலந்து விட்டாச்சு. சாம்பார் காலிஃப்ளவர் 65 தான். பொரிக்கிறப்ப கருவேப்பிலையை தூவி விட்டு பொரிங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, நல்லா வாசனையாக. இந்த மாதிரி 65 போட்டு கொடுத்தா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கொடுத்து விட்டாச்சு. சின்ன கண்டு கத்தாழையாக கொண்டு வந்திருந்தாங்க. இதை நம்ம மாடியிலே ஒரு டப்பாவில் ஊனி வச்சுக்கலாம், நல்லது அப்படின்னு நினச்சிருந்தேன். 2 நாள் ஆயிடுச்சு. இதை ஊனி வைக்க எனக்கு நேரம் இல்லை. டீ கேக் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு கடைக்கு மட்டும் டீ கேக் ரெடி பண்ணி அப்பப்போ கொடுத்து விடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.